ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான 3வது ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3வது ப்ரோமோவை பொறுத்தவரை போன வாரம் தலையா இருந்துகிட்டு தருதலை மாதிரி அரோரா கிட்ட சுத்திக்கிட்டு தாம்ல துஷாரை போட்டு வறுத்து எடுக்கிறாரு. அப்படி இந்த ப்ரோமோல என்ன இருக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை விஜய் சேதுபதி துஷார் கிட்ட கேள்விகள் கேட்கிறாரு. என்ன துஷார், நீ தான் இந்த வீட்டோட முதல் கேப்டன், அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பெஞ்ச் மார்க்கை கிரியேட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி நாங்க நிறையவே எதிர்பார்த்தோம். ஆனா ஓ மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. மைக் மாட்டல, யாரு சொல்றதையும் காதுல வாங்கல. அதாவது யாராவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னாங்க அப்படின்னா அதை நீ பெருசா எடுத்துக்கவே இல்லை. அதே மாதிரியே ஒரு பவர் கிடைக்கும் போது இறங்கி வேலை செய்யறது எவ்வளவு சந்தோஷம் இருக்கு தெரியுமா? ஆனா நீ அதை பண்ணவே இல்லை. முதல்ல நீங்க ஒழுங்கா இருந்தா தானே மத்தவங்களை கேள்வி கேட்க முடியும். நீங்க பக்கத்துல இருக்கும்போது கூட எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காரு. 2 தடவை நாய் குலைச்சிட்டே இருக்கு. ஆனா நீங்க வான் கூட பண்ணல. என்னதான் நினைப்புல சுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. சார் என்ன சார், இதுக்காக தான் சொல்றோம், வீக்கெண்ட் எபிசோட தொகுத்து வழங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோசியல் மீடியால என்னெல்லாம் வருது இல்லைன்னா 1 hour எபிசோடாவது கொஞ்சம் பாருங்க. ஆமா தானங்க, துஷார் என்ன பண்ணார் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. துஷாரும் அரோராவும் சேர்ந்து இதை பிக் பாஸ் வீடு மாதிரி பார்க்கல, கிட்டத்தட்ட வேற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க, எல்லை மீறி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய சர்ச்சைகள் கிளம்பிச்சு. அதை துஷார் சொல்லுவாரா அப்படிங்கிற மாதிரி இவர் எதிர்பார்க்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. என்னதான் இருந்தாலும் போன வாரம் தலையா இருந்த தருதலை துஷாரை போட்டு போலன்னு பொழக்கிறாரு. கண்டிப்பா துஷாருக்கு இது தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா கேப்டன் அப்படிங்கிறவர் 2 வீட்டுக்குமே பொதுப்படையா இருக்கணும். ஆனா இவரை பொறுத்தவரை பிக் பாஸ் வீட்டுக்கு மட்டும்தான் கேப்டனா இருந்தார். ஆமாங்க, கனியை பொறுத்தளவுல சாப்பாடுல உப்பு போடுற விஷயமா இருக்கட்டும், இல்லைன்னா சாக்லேட் டிப்பை திருடி வச்ச விஷயமா இருக்கட்டும், எல்லாமே துஷார் கண் முன்னாடி தான் நடக்குது. ஆனா துஷார் எந்த இடத்துலயுமே இப்படிலாம் பண்ணக்கூடாதுனையோ இதெல்லாம் தப்புனையோ வான் பண்ணவே இல்லை. அந்த வகையில துஷாருக்கான ரோஸ்ட்டுக்கு அவர் தகுதியானவர் அப்படிங்கிறதா என்னோட கருத்து. என்னதான் இருந்தாலும் ப்ரோமோல மட்டும்தான் ரோஸ்ட் பண்ற மாதிரி காட்ட போறாங்களா, உள்ள எபிசோட்ல என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்த்தாகணும். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல துஷாரை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.